இஸ்ரேலிடம் ஏமாந்த அமெரிக்கா போர் முடியும் போது ஹமாஸிடம் கெஞ்சியே தீர வேண்டும். ஏன், எதற்கு? மேற்கத்தியரை மிரட்டும் 2000 கிலோமீட்டர் தூரம் சீரிப்பாயும் பாலிஸ்டிக் ஏவுகணை. ஒரு சிறிய மற்றும் எக்ஸ்க்ளூசிவ் ரிப்போர்ட். என்னங்க, நல்லா இருக்கிறீங்களா? சுட சுட நியூஸ் கேட்கலான்னு ஆவலா வந்திருப்பீங்க. வாங்க கேட்டுறலாம். ஹவுத்தி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிரான தாக்குதல்கள் ஏமனியர்களின் எதிர்வினையை தூண்டக்கூடும் என்று அமெரிக்காவும் அதன் நட்பு நாடுகளும் அஞ்சுகின்றன. 2000 கிலோமீ தூரம் சென்று தாக்கும் ஏவுகணைகள்தான் அன்ஷருல்லாவின் மிகப்பெரிய பாதுகாப்பு. பிராந்தியத்திலுள்ள அனைத்து அமெரிக்க சொத்துக்களும் இந்த ஏவுகணைகளின் வரம்பிற்குள் உள்ளன. அமெரிக்கா மற்றும் அதன் நண்பர்களுக்கோ ஹவுதிகளின் 2000 கிலோமீட்டர் தூரம் சீரிப்பாயும் பாலிஸ்டிக் ஏவுகணை தூக்கத்தை கெடுகிறது. மத்திய கிழக்கில் ஒரு முழு அளவிலான போரை தொடங்குவதற்கு முன்பு அமெரிக்கா தனது 55,000 அமெரிக்க துருப்புக்களை மத்திய கிழக்கு பிராந்தியத்திலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று பல ஈராணுவ வல்லுநர்கள் நம்புகின்றனர். போர்க்கப்பலிலிருந்து ஒரு சில ஏவுகணைகளை தடுக்கலாம். நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை தடுப்பது என்பது அசாத்தியமான ஒன்று. இந்த படத்தை பாருங்கள். மொத்த செங்கடலும் ஹவுதிகளின் கட்டுப்பாட்டில் உள்ளது. ஷாஹப் 3 1350 கிலோமீட்டர் வரை செங்கடலை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும். காதர் H 1650 கிலோமீட்டர் வரை செங்கடலை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும். காதர் F 1950 கிலோமீட்டர் வரை செங்கடலை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும். இதை தாண்டி உள்ளே வரும் எந்த கப்பலும் பத்திரமாகி செல்லும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. ஏமன் வைத்திருக்கும் சக்தி வாய்ந்த பல்லாயிரம் கடல் கன்னி வெடிகள் உள்நுழையும் கப்பல்களை சாம்பலாக்கிவிடும். அத்தகைய கடல் கன்னி வெடிகளை கண்டுபிடிப்பதும் மிக மிகச் சிரமமானது மட்டுமல்லாமல் அதை தூளாவி எடுத்து கடலை சுத்தம் செய்வதும் பலகாலம் தேவைப்படுகின்ற செயலாகவே இருக்கும். சமீபத்தில் ஹவுதியின் 3 படகுகள் அமெரிக்க போர்க்கப்பலால் தாக்கப்பட்டு 10 பேர் கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து உண்டான சர்ச்சையில் ஏமெனின் அடுத்த இலக்கான அமெரிக்க போர்க்கப்பல்கள் மீதான தொடர் தாக்குதல்களுக்கு ஆளாகிவிடக்கூடாது என்பதற்காக அமெரிக்கா தனது போர்க்கப்பலை அங்கிருந்து உடனடியாக அகற்றியது. இது யெமனுடன் போரை விரும்பாத தனது நிலைப்பாட்டை வெளிச்சமாக காட்டியது. இதுவரை அமெரிக்க போர்க்கப்பல் ஏமன் தரையின் மீது எந்த தாக்குதலையும் நடத்தவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையில் ஏமன் ஹவுதிகள் அமெரிக்க போர்க்கப்பலை தாக்கி மூழ்கடித்ததாக வந்த செய்தியை இருபக்கத்தினரும் மறுத்தனர். இது தொடர்பாக அன்சாருல்லாஹ் விடுத்த சமீபத்திய அறிக்கையில் அமெரிக்காவுக்கும் எங்களுக்கும் இடையில் சண்டை எதுவும் நடைபெறவில்லை, இதுபோன்ற வதந்திகளை இஸ்ரேல் தந்திரமாக பரப்பி வருவதாக குற்றம் சாட்டினார். ஆக எந்த நேரமும் பற்றிக்கொள்ள துடிக்கும் நெருப்பின் மீது நடக்கும் பயணமாகவே இந்த நிகழ்வுகள் இருக்கிறது என்பது எமது பணிவான கருத்து. ஹமாஸ் மற்றும் காசா விஷயத்தில் இன்று வெள்ளை மாளிகையில் உள்ள அரசியல்வாதிகள் கடுமையான சவாலை எதிர்கொள்கின்றனர். வாஷிங்டன் வெகு தூரம் சென்றுவிட்டதாகவும் காசா மற்றும் மேற்கு கரையில் கடந்த 3 மாதங்களில் இஸ்ரேலின் இனப்படுகொலை மற்றும் குற்றங்களுக்கு முழு ஆதரவை வழங்கியிருக்கக்கூடாது என்றும் சிலர் நம்புகிறார்கள் என்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்துல்லாஹியான் கூறுகிறார். இன்று அமெரிக்க அரசியல்வாதிகள் தவறு செய்து காசாவில் புதைகுழிக்குள் நுழைந்துள்ளனர். இது வெள்ளை மாளிகையில் ஒரு பெரும் சவாலை சம்மதித்துக் கொண்டிருக்கிறது. இந்த புதைகுழியில் இருந்து வெளியே வருவதற்கு நிறைய விலை கொடுக்க வேண்டியது இருக்கும். ஏனென்றால் இஸ்ரேல் ஹமாஸை வெற்றி பெற்றுவிடும் என்று குருட்டுத்தனமாக நம்பினார்கள். முழு உலகத்தையும் எதிர்த்து கொண்டு அதற்கு ஆதரவு தெரிவித்தார்கள். ஆயுத உதவியும் செய்தார்கள். அதனால் இன்று செங்கடலில் நுழைவதற்கு கூட அமெரிக்கா மிக அதிக கவனம் செலுத்தக்கூடிய நிலைக்கு ஆளாகியுள்ளது. இஸ்ரேலிய ஆட்சி ஹமாஸை அழித்துவிடலாம் என்று கனவு கண்டு அதனை பின்பற்றியது. ஆனால் அது நடைபெறவில்லை. அவர்கள் இராணுவம், வான், தரை மற்றும் கடல் நடவடிக்கைகள் மூலம் ஹமாஸை நிராயுதபாணிகளாக்கப் போவதாக அறிவித்தனர். ஆனால் அதுவும் நடக்கவில்லை. ஹமாஸ் பிடித்துச் சென்ற பிணைய கைதிகளை விடுவிக்க காசாவில் உள்ள சுரங்கங்கள் மற்றும் மருத்துவமனைகளின் அடித்தளங்களில் தாக்குதலைத் தொடரப்போவதாக அவர்கள் கூறினர். ஆனால் அவர்கள் தோல்வியை சந்தித்தனர். மேலும் ஒரு கைதியை கூட அவர்களால் விடுவிக்க முடியவில்லை. ஹமாஸை ஒழிப்பது பற்றி பேசிய அமெரிக்கர்கள் இப்போது ஹமாஸுக்கு செய்திகளை அனுப்புகிறார்கள்.
மூன்றாம் நாடுகளில் சிறைபிடிக்கப்பட்ட கைதிகள் பரிமாற்றங்கள் மற்றும் போருக்கு பிந்தைய காசாவை ஆளுவதற்கான வழிகள் குறித்து மறைமுகமாக விவாதிக்கின்றனர். இது ஹமாஸ் சரியான பாதையை பின்பற்றுகிறது என்பதையும் கடந்த 85 நாட்களில் மற்றொரு பெரிய வெற்றியை பெற்றுள்ளது என்பதையும் குறிக்கிறது. முக்கியமாக ஹமாஸ் பிடித்து வைத்துள்ள அமெரிக்க கைதிகளை இஸ்ரேல் காப்பாற்றிவிடும் என்னும் நம்பிக்கையில் அமெரிக்கா வெளிப்படையாகவும் பெரிய அளவிலும் அதற்கு உதவியது. ஆனால் இஸ்ரேலின் கையாலாகாத தனம் அமெரிக்காவை பெரிய சிக்கலில் தள்ளியுள்ளது. அதாவது, இஸ்ரேலை நம்பி வெளிப்படையாக மோசம் போன அமெரிக்கா இன்று தனது பணைய கைதிகளை விடுவிக்க ஹமாஸிடம்தான் கையேந்த வேண்டியிருக்கிறது. சில தினங்களுக்கு முன் சவுதி அரேபியாவுக்கும் ஈரானுக்கும் அமெரிக்கா அனுப்பிய ரகசிய கடிதத்திலிருந்த செய்தியில் இந்த பணைய கைதிகளுக்கான விடுதலை விவகாரம் முக்கிய பங்கு வகித்திருக்கும் என்பதில் ஐயம் எதுவும் இருக்குமோ? உலகின் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அவற்றில் சிறந்ததை தேர்ந்தெடுத்து சுடச்சுட உலகச் செய்திகளின் தொகுப்பாக உங்களுக்கு அளிப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பட்டனை தட்டிவிடுங்கள், காமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள், நண்பர்களுக்கும் பகிருங்கள். நன்றி.